நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இடி வரும், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நடிகர் விஜய் வந்து ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து அதே திருப்பி இன்கம் டேக்ஸ் இடி வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திடீர்னு இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு கேஸ் போட்டால் மிரட்டுற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு கேஸு தான் 5 வருஷத்துக்கு முந்தையே இருக்க. போன தேர்தலுக்கு முந்தைய எல்லாருக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கும் அப்போ நாங்கள் பிஜேபி வச்சு மிரட்டுறோன்னு சொல்ல முடியுமா என்ன? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பல திமுக அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்குது. அது இடி வழக்கு இருக்குது, இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்குது, 10 வருஷத்துக்கு முந்தையும் வழக்கு இருக்குது. அப்போது அதெல்லாம் பார்த்தா நாங்கள் அதை வச்சு மிரட்டுறது மாதிரி நீங்கள் சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இல்லை, நடிகர் விஜய் வந்து கூட்டணி பாஜகவோட கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை வந்தது, நீங்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. அவர் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார், மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது, ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க, அந்த பிம்பம் இல்லை அப்படிங்கிறத நேற்று ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது.